Good morning students, I welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about properties of magnets. Now I am going to teach you for the classification of magnets. Okay, magnetic properties. So classification of magnet means what? Magnetic materials la vandu classify panni adu endha magnet endha field vandu produce pannudhu அப்படின்றது தான் வந்து நம்ம classify பண்றோம். So here the magnetic materials are generally classified into three types. First one is a diamagnetic material, second one paramagnetic material, and third one ferromagnetic material. So first I am going to teach you for the diamagnetic material. The orbital motion of electrons. Around the nucleus produces a magnetic field. It's perpendicular to the plane of the orbit. Thus each electron's orbit has finite orbital magnetic dipole momentum. Since the orbit plane is oriented, it's randomly manner. So நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். It's conducting material, okay? So field வந்து conduct பண்ணுற ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலில் வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸும் அப்ளை பண்ணாமல் அந்த மெட்டீரியல் வந்து நார்மலாகவே வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா அந்த மெட்டலில் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபீல்டு இருக்குது அந்த மேக்னெட்டில் வந்து அந்த ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்குன்னா யூனிஃபார்மாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுதும் சேம் டைரெக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க அந்த எலக்ட்ரான்ஸோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ரேண்டமாக இருக்கும், ஓகேவா? ஸோ யூனிஃபார்மாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது சம் ப்ராசஸில் வந்து அது இருக்கும். ஸோ இதே வந்து நம்ம வந்து இந்த ஃபீல்டை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்கும்போது ஸோ அந்த மெட்டல் வந்து நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுமா பண்ணாத அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து டயாமேக்னெட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது ரெண்டு போல் இருக்கும் மேக்னெட்க்கு நார்மலாகவே, நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ வி டேக்கன் அஸ் டயாமேக்னெட், ஓகே? ஸோ அந்த டூ போல்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம டயாமேக்னெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இட்ஸ் திஸ் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வில் பி இட்ஸ் நாட் கண்டக்டிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஓகே? ஸோ இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணாது அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. எதனால் அப்படின்னாக்கா இட் வீக்கர் ப்ராசஸ், ஓகே? ஸோ நம்ம ஃபீல்டை வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஒரு மெட்டலில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது என்ன பண்ணணும், ஈக்குவலாக அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும், ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்த்தா நம்ம ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு ரேண்டமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் ரிலேட்டட் டு த ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ஓகே? எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு காமனாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு ஒரு மெட்டலு. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம சம் ஃபோர்ஸு சம் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சொல்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் சொல்லி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது வந்து ரெசிஸ்டிவிட்டியாக ஹையாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் போகுது. என்னென்னு பார்த்தா அந்த ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்கும்போது அது வந்து கரண்ட் ஃப்ளோவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டக்ட் பண்ணாமல் வந்து அதை கவர் பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ இதே ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக அது கண்டக்ட் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்னா ப்ராப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ சேம் மெத்தட். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மெட்டல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கண்டக்ட் பண்ண மாட்டுது, ஓகேவா? இட்ஸ் ரிலேட்டட் டு த ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டக்ட் பண்ணாதனால அது ஈக்குவலாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவுட்டர் சைடில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ வி டேக்கன் as a weaker process of this diamagnetic material. So in this case we taken as, so the diamagnetic material, it's a since the orbit plane are oriented in the random manner. So the vector sum of the magnetic momentum is 0. In this form is a vector form, okay? So vector sum of magnetic momentum is we taken as this momentum is a 0. There is a no resultant magnetic momentum for each atom, okay? ஸோ இதில் இந்த எலக்ட்ரான்ஸில் ஆட்டம்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் நாட் ரிசல்டன்ட் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. In the presence of external magnetic field, some electron is speed up, some are slow down. So these electrons will be taken. So the electrons, those metals, anti-parallel speed of Lenz law, okay? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஆன்டி-பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ Lenz law produce a induced magnetic momentum in the direction opposite to the field. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னும் போது ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதே வந்து ஃபீல்டு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட், அதாவது பர்பெண்டிகுலராக நம்மளுக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது, சென்டர் ஆஃப் பாயிண்டில் வந்து நம்மளுக்கு
ஃப்ளோ நெட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அது நம்மளுக்கு யூனிஃபார்மாக இல்லை, ஸோ அலைன்மெண்ட்டும் இல்லை. அந்த இடத்துல அலைன்மெண்ட் இல்லாத போது நம்மளுக்கு சென்டர் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது, ஸோ ஜீரோவாக தான் கன்சிடர் பண்ண முடியும். The electrons whose momentum is Lenz's law, it's produce an induced magnetic momentum in the direction opposite to the field. Its induced momentum disappears as soon as the external field is removed. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குற அந்த ஃபீல்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுது, எடுத்துக்க மாட்டுது. ஸோ அதனால் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது ஈக்குவலாக அவுட்டர் சைடில். When placed in the non-uniform magnetic field, it's interact between induced magnetic momentum and external field create the force which tend to the move the material is stronger part to the weaker part. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் என்ன ஆகுது, ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து வீக்கர் பார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இன் திஸ் கேஸ் த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் மீன்ஸ் த diamagnetic material is repelled by the field. ஸோ இங்கே நம்ம மேக்னெட் என்ன பண்ணுது, ரிப்பல்சிவ். ஓகே, ஸோ நம்ம மேக்னெட்ஸ்க்கு வந்து 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஆப்போசிட் போல்ஸ் வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். சேம் போல்ஸ் வந்து என்ன பண்ணும், ரிப்பல்ஸ் பண்ணும். ஸோ திஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் த டயமேக்னெட்டிக் ஆக்ஷன். சர்ச் மெட்டீரியல் இஸ் நோன் அஸ். ஸோ எந்தெந்த மெட்டீரியல்லாம் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு பிஸ்மத், காப்பர் அண்ட் வாட்டர். So these 3 material will be is not supported the magnetic field. Okay, so it's etc. the properties of diamagnetic materials. So properties பார்த்தோம் அப்படின்னா diamagnetic materialsல its susceptibility is negative. நம்மளுக்கு இந்த மேக்னெட்டோட susceptibility எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா அது நம்மளோட ஃபீல்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ ரிலேட்டிவ் permeability is slightly less than unity. Relative permeability means we taken as mu r. ஓகே, ஸோ mu r அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம்ல. இந்த ரிலேட்டிவ் permeability வந்து நம்மளுக்கு slightly less than unity. So this magnetic field lines is ripples are expelled by diamagnetic material when placed in the magnetic field. So after that the susceptibility is nearly temperature independent. So this susceptibility is taken as temperature independent சொல்கிறோம். ஸோ எதனாலனா இட்ஸ் டிபெண்ட் ஆன டெம்பரேச்சர். ஸோ நம்ம ஒரு மெட்டீரியல் எடுக்கும்போது அந்த மெட்டீரியலுக்கான சம் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும்ல. ஸோ ரூம் டெம்பரேச்சர் தென் கன்சிடர்ட் அஸ் மெட்டீரியல் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு அந்த மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளோ ஃபீல்டு வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன் திஸ் கேஸ் ஆஃப் த மெஸ்ஸினா எஃபெக்ட் இஸ் அ சூப்பர் கண்டக்டிவ் பிஹேவ் லைக் அ perfect diamagnetic material below transaction. So we taken as this one is a T is the temperatures and Curie's law will be taken as Tc. Okay, so the temperature is considered as a Curie's law. So next one, this one is the second one, paramagnetic material. So paramagnetic means first diamagnetic one the weaker process, it's a half. Okay, half anti process. So in some magnetic material, each atom or the molecules has net magnetic dipole moment. So this one is a slightly stronger. Okay, slightly stronger na konjam magnetic fields வந்து கொஞ்சமா attract பண்ணிக்கும். ஓகேவா, so full attract பண்ணாது. It's like the magnetic field. So it spins magnetic momentum of the electron due to random oriented of this magnetic momentum. So net magnetic momentum of a material is 0. ஸோ இதோட நெட் மேக்னெட்டிக் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இட்ஸ் ஆட்டம் அண்ட் த மாலிகுல்ஸ் ஆல்சோ அப்சர்வ் த ஃபீல்டு. ஓகே, ஸோ இட்ஸ் அ நெட் மேக்னெட் ஆல்சோ ஹியர் ஆல்சோ 0, பட் சம் ஃபீல்ட் வில் பி ப்ரொடியூஸ் அ சென்டர் ஆஃப் த மேக்னெட். ஓகே, எதனால் அப்படின்னு பார்த்தா இது ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கர். ஓகேவா, பாதி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபுல் ஸ்ட்ராங்கில் இல்லை. ஸோ in the presence of the external magnetic field, the target acting on the atomic dipole will align in the field direction. So it's align the atomic dipole will be align the field direction. So நம்மளுக்கு field directionல எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து magnetic field produce ஆகுதோ அதே directionல தான் அதோட electrons and atoms-உம் என்ன ஆகுது, align ஆகுது அப்படின்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் இட்ஸ் அலைன் இன் ஒன் டைரக்ஷன். ஓகேவா, ஒரு டைரக்ஷனில் வந்து அது என்ன ஆகுது, காமனாக அலைன் ஆகுது. ஸோ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஆப்போசிட்டாக. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பாசிட்டிவில் என்ட்ரி ஆகும்போது இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, பாசிட்டிவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ we taken in the place in non-uniform magnetic field, the paramagnetic material will have tendency to move the weaker to the stronger part of the field. ஸோ இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு வீக்கர்லேருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டாக அந்த மெட்டீரியல் வந்து கன்வெர்ட் ஆகுது. Material which exhibit the weak magnetism is the direction of applied field is known as a paramagnetic material.
எக்ஸாம்பிள் which material is conducted na நம்மளுக்கு aluminum, platinum and chromium. These three materials will be metals conducting the magnetic field. So etc. The properties of the magnetic paramagnetic materials is magnet susceptibility is positive and small. So it's this susceptibility we taken as positive. So next, relative permeability is greater than unity. Relative permeability mu r. So the magnetic field lines are attract in the paramagnetic material when placed in the magnetic field. After that, susceptibility is inversely proportional to temperature. Curious law. This temperature it's increase the thermal vibration will upset the alignment of the magnetic dipole momentum. ஸோ நம்மளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த டைமில் நம்மளுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து ப்ராசஸ் வந்து நடக்குது. எதனாலனா ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடக்குது. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்குது. தேர்ஃபோர் த மேக்னெட்டிக் சசபிலிட்டி டிக்ரீஸ், இட்ஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். மெனி கேஸ் த சசபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வில் பி ரிலேட்டட் டு த கியூரியஸ் லா. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கண்டக்டிவிட்டி எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து வீக்கோ ப்ராசஸில் வந்து இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சுல. ஸோ இதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேம் மெட்டல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஒரு இடத்துக்கு வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது இந்த மெட்டல் வந்து என்ன பண்ணிக்கோன்னா உடனே ஈக்குவலாக வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அட்ராக்ட் பண்ணி அந்த ஃபீல்டை வந்து இந்த டைரெக்ஷனில், இதுவும் யூனிஃபார்ம் டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ப்ராசஸ்லேயும் வந்து நம்மளுக்கு யூனிஃபார்மாக தான் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, பட் டிஸ்ட்ரிபியூட்டாக வந்து ஈக்குவல் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, அட்ராக்ட் பண்ணிக்குது. ஓகேவா? ஃபீல்டை. ஸோ அதனால் யூனிஃபார்மாக இன்சைட் ஆஃப் த மெட்டலில் வந்து நம்மளுக்கு வந்து அது அலைன்மெண்ட் வந்து ப்ராசஸ் நடக்குது. ஸோ எலக்ட்ரானும் அந்த ஆட்டம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு அலைன்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதே வந்து நம்ம வந்து தேர்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது, ஸோ இட்ஸ் திஸ் கியூரியஸ் லா. இன் மெனி கேசஸ் த சசபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் கன்சிடர். The Curious law is C is a Curious constant and temperature T is Kelvin. The graph drawn between the magnetic susceptibility and temperature is shown in this figure. So we taken the rectangle hyperbola. So ferromagnetic material. So now we taken as a ferromagnetic material. This ferromagnetic material will be conduct quickly. It's fast quickly conducted the magnetic field. ஸோ இதோட ஆட்டம்ஸ் அந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அலைன்மெண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈக்குவலாக இருக்கும். பட் உள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி ரேண்டமாக ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தா குரூப் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ குரூப்பாக வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அலைன்மெண்ட் வந்து நடக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் நடக்கும்போது குரூப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு opposite directionsல alignment நடக்குது. So here we taken as it's a strong metals. The atom or the molecules is in this ferromagnetic material possess net magnetic dipole is in this case of the paramagnetic material. So it's made up of the smaller region called ferromagnetic domain. So we taken as in this is a domain case. So which each domain is a magnetic momentum of the spontaneously alignment in the direction. So it causes a stronger interaction arising from the electron spins. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு பார் மேக்னெட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கேஸில் அதாவது டயமேக்னெட்டிக்கில் நம்ம எடுக்கும்போது ஸ்ட்ராங்கராக இருக்க அந்த பார் மேக்னெட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது சம் அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது என்ன பண்ணிக்க மாட்டுது, அடாப்ட் பண்ணிக்க மாட்டுது. அதனால் அதோட அலைன்மெண்ட்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் அது மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ இதே வந்து பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் வந்து நம்ம இந்த அலைன்மெண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி க்ராஸாக இருக்க அந்த பார் மேக்னெட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகுது. எதனால் அப்படின்னா ஃபீல்டு வந்து அதிகமாக அதை அடாப்ட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ ஃபீல்டு அதிகமாக அடாப்ட் பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட் ஒரு பொசிஷனுக்கு வந்து அந்த பார் மேக்னெட் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஃபீல்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குது குயிக்காக. ஸோ அதே போல் நம்மளுக்கு வந்து இங்கேயும் வந்து ஃபெராமேக்னெட்டிக்லேயும் வந்து பெஸ்ட்டு மெட்டல் நம்ம என்ன எடுக்கலாம்னா அயன் மெட்டல். ஸோ அயன் இஸ் டேக்கன் as it's a chemical formula of Fe. ஓகேவா? Fe is a iron. So here we taken as a ferromagnet. ஓகேவா? ஸோ இதே அயன் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் வந்து நம்ம அந்த டைரெக்ஷன்ஸை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்க மேக்னெட்டையும் வந்து குயிக்காக அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அயன் வந்து நம்மளுக்கு வந்து
எந்த ஒரு டைரெக்ஷன் நம்ம மேக்னெட் பக்கத்தில் கொண்டு போனாலும் அது குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். So here we taken as this domain in the magnetized varies from the domain to domain, and thus net magnetization is a specimen is 0. So first is the domain having magnetic momentum parallel to the field, so grow in size. So other domain is non-parallel to the field, rotating their alignment in this field. So இதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமாக ப்ரொடியூஸ் ஆகுறதுனால சென்டர் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேவா, சென்டர் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? 0. ஸோ தி ரிசல்டன்ட் மெக்கானிசம் இஸ் ஸ்ட்ராங்கர் mechanism in material is direction applied in this field. So non-uniform magnetic field. So இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? non-uniform magnetic field ப்ரொடியூஸ் ஆகுது. So magnetic field, the ferromagnetic material will have strong tendency to move the weakest tendency. Strong to weak. So in stronger part in this field, material will exhibit the stronger magnetism. So stronger part side வந்து material வந்து என்ன எக்ஸிபிட் பண்ணுது? stronger field வந்து எக்ஸிபிட் பண்ணுது in magnetism. So applied field is called the ferromagnetic material. Example என்னெல்லாம் எடுக்கலாம்னா iron, nickel and cobalt. So the property of magnetic susceptibility is positive and large. Relative permeability is also large. The magnetic field lines are strongly attracted into the ferromagnetic material when placed in the magnetic field. So susceptibility is inversely proportional to temperature. So இந்த 3 கேஸில் வந்து நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு வீக்கர் ப்ராசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. செகண்ட் ஒன் அடாப்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ராங்கர் மெட்டலாக இருக்குது. ஃபெரோமேக்னெட் வந்து நம்மளுக்கு இன்னும் குயிக்லி ஸ்ட்ராங்கராக, இட்ஸ் லைக்ஸ் வெரி மச். ஓகேவா, இட்ஸ் லைக் வெரி மச் இன் திஸ் மெட்டல். ஸோ த அயன் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப்டர் த அயன் இஸ் ப்ரெசன்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் திஸ் 3 கேஸ் ஆஃப் த டொமைன். ஓகே, ஸோ 3 கேஸில் வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்மளுக்கு வந்து கிராஃப் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு ஹையர் டெம்பரேச்சர் டு த லோவர் டெம்பரேச்சர். ஸோ பிகாஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் தட் மெட்டல். ஓகே, ஸோ அந்த மெட்டலோட மாஸ் அந்த டெம்பரேச்சர்ஸ் நம்மளுக்கு ஹை ஆகுதுல்ல, ஸோ அதை வச்சு நம்ம கிராஃபை மெஷர் பண்ணிப்போம். ஸோ எப்படி மெஷர் பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தா, we taken as T is greater Tc. Okay, so C is a Curious law. So the relation is called the Curious-Weiss law. Is constant C is a constant temperature. The temperature is a unit of Kelvin. So the plot of magnetic susceptibility is taken in this figure. So next one நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக ப்ரொடியூஸ் ஆகிறத வந்து நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி மூலிமா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர். ஸோ டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ அதோட தியரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டேபிளில் வந்து இப்போ நம்ம அதோட தியரி பார்ட் வந்து பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் நம்ம ஷார்ட் ஃபார்மாக வந்து டிஜி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இட்ஸ் இன்சைட் ஆஃப் தெம் காப்பர் காயில் வில் பி கண்டக்டட். ஓகே, காப்பர் காயில்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து குயிக்காக வந்து அது என்ன பண்ணிக்கும்? அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் ஒரு டேபிளை வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். ஓகேவா, அதுக்கு வேர்ட்டிக்கலாக, அதாவது நம்மளுக்கு வேர்ட்டிக்கல் சைடில் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். அது எப்படி அப்படின்னு பார்த்தா, அதனால தான் நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டைரெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டைரெக்ஷன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வேர்ட்டிக்கலில் இருக்கும்போது நம்மளுக்கு ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் அந்த ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸோ அந்த 0 to 0 ஆங்கிள் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அந்த நீடில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் ஒரு நீடில் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த ஃபீல்டை எந்த இடத்துல அதிகமாக ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் வந்து அந்த நீடில் வந்து நம்மளுக்கு பிளேஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் தான் அது. நம்மளுக்கு 0 to 0 ஆங்கிள், 20 to 20 ஆங்கிள் அப்படின்னு சொல்லி ஈக்குவல், அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிளை வந்து θ1 அப்படின்னு எடுத்துப்போம், செகண்ட் ஆங்கிளை θ2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரி θ வைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 4 ட்ரையல்ஸ் வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எடுப்போம். ஸோ எடுத்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன சொல்லியிருப்போம், B is equal to μ0 அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம்ல. ஸோ இந்த ஃபார்முலா மூலிமா நம்மளுக்கு வந்து tan θ ஆங்கிளில் நம்ம இந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் பேஸ்டு டேபிள், டர்ன் டேபிள், இட்ஸ் லெவலிங் ஸ்க்ரூ வில் பி அட்ஜஸ்ட் த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ அதுக்கு லெவலிங் ஸ்க்ரூ இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பஸ் பாக்ஸ் கன்சிடர். ஸோ அந்த காம்பஸ் மூலிமா அந்த நீடில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு போல்ஸ் டைரெக்ஷன்ஸ்லாம் காட்டுறதுல ஈஸ்ட் வெஸ்ட் டைரெக்ஷன் காட்டுறதுக்கு நீடில்ஸ், காம்பஸ் நீடில்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும்.
So measurement the deflection of the aluminum pointer on a circular degree scale. It's ordered to avoid the parallax error in measurement. So placed below the aluminum pointer. Its precautions will be conducted. So all the nearby magnets and the magnetic material is kept away from the instrument. So நம்மளுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த மேக்னெட் பார் மேக்னெட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது எக்ஸ்பெரிமெண்ட் நியரில் வந்து நம்ம வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். எதனாலனா நம்மளுக்கு ஈக்குவல் டைரெக்ஷன்ஸை காட்டாது. ஸோ அதோட ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு டைரெக்ஷன்ஸ் வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வந்து நம்ம கிளாஸில் பார்ப்போம். இப்போ இதுதான் இதோட தியரி. ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I hope you all understand today video class. We will see in the next class. Thank you students.